எல்லாத்துக்கும் ஐந்தனே வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க யோசிச்சு பாருங்க, கழுதை வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், நாய் வளர்ச்சிருக்கோம். ஆனா இன்னொன்னு வளர்க்குறோம் தெரியுமா? நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. பாருங்க எவ்வளவு மரங்களை வளர்க்குறோம் பாருங்க. வேப்ப மரத்துல இருந்து முருங்கை மரம் சொட்டையாயிருச்சு. ஏன் தெரியுமா? கழுதை கடிச்சு முருங்கை மரத்தை பார்த்தா அது விடாது, ஃபுல்லா ஆயிருச்சு. அதே மாதிரி முருங்கை வச்சிருக்கோம், கல்யாணி முருங்கை வச்சிருக்கோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்க பாருங்க நிக்குதா கல்யாண முருங்கை, காட்டட்டுமா? கல்யாணி முருங்கைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முள்ளு முருங்கைன்னு சொல்லுவோம். முள்ளு முருங்கை, சாரி பேரை மாத்தி சொல்லிட்டேன். இது எல்லாமே முள்ளு முருங்கை. இது ரொம்ப நல்லது. இந்த இலைய எடுத்து நம்ம வச்சு கீரை இல்ல சூப் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சளிகிளி எல்லாம் போயிடும். எவ்வளவு மரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? புங்க மரத்துல இருந்து எல்லா மரமும் இருக்கு நம்மள்ட்ட. சோ இதுவும் வளர்க்குறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 100 மரங்கள் இருக்கும். எவ்வளவு மரங்கள்? 100 மரங்களை பாதுகாக்கிறோம். இல்ல சாதாரண ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்க எத்தனை மரம் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல? கிராமங்களா இருக்கலாம், இல்ல வேற எங்கனாலும் இருக்கலாம். நீங்க எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே நாங்க வளர்க்குற மரம்.